இது வந்து இன்றைக்கி காலையில் போட்ட வீடியோட கண்டினியூஷன் பார்ட் 2, அதாவது ஈவினிங் விலாகு. ஸோ மதியானம் வந்து மசாலா போட்டு வச்சுருந்தேன்ல இந்த லாலிபாப் பீசஸ்ஸு. ஸோ அதை தான் வந்து இப்போது பொரிச்சிட்ருந்தேன். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்யலான்னு இருந்தேன். இல்லை வேணாம் டிஃபன் மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் தோசையும் தேங்காய் சட்னியும் அப்புறம் லாலிபாப்பு காம்பினேஷன் சூப்பராக இருக்குல்ல. இந்த தேங்காய் எண்ணெய் செய்யும்போது நிறைய தேங்காய் கட் பண்ணேன் இல்லையா, அது வந்து கை ரொம்ப வலி, சரியாக கட் பண்ணவே முடியல, இன்னமும் அந்த வலி இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் கையில் லேசாக கட் ஆச்சுல, அதுவும் வந்து சரியான எரிச்சல். பச்சை மிளகா கட் பண்ணும்போது அது வேறு பட்டுருச்சு. இந்த சிக்கன் லாலிபாப்லாம் பார்த்தீங்கன்னா நான் 4 இயர்ஸ் முன்னாடி ஈட்டிங் வீடியோ பண்ணும்போது வீட்டில் செஞ்சு சாப்பிட்டது வீடியோவுக்கு. அதுக்கப்புறம் எங்கேயும் சாப்பிடல. ஸோ அதோடு இப்போ தான் செய்கிறேன். இதுக்கு வந்து சரியான இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவும் இல்லை வீட்டில் இப்போ. ஸோ இருக்கிறத வச்சே பண்ணிடலாம் அதே டிசைன்னு சொல்லிவிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இவருக்கு ஹெல்ப்பு கூப்பிடலான்னு பார்த்தா இவர் ஆளை காணோம். எங்கே போயிருந்தான்னு பார்த்தா சூப் வாங்க போயிருந்தார். சரி நம்ம லாலிபாப் பண்ணுறது அவருக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியல. அதனால் வந்து ஃப்ரை பண்ணியிருந்த சிக்கனில் ஒரு 2 பீஸ் மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டேன். அண்ட் பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் நம்ம பண்ணலான்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அண்ட் முட்டை தோசையும் கேட்டிருந்தாரு, அதுவும் எடுத்து வச்சுட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவையும் தண்ணியில் கரைச்சி வச்சுட்டேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா பட்டர் எடுத்திருக்கேன். நல்ல காலம் பட்டர் இருந்துச்சு வீட்டில். அப்புறம் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, குடமிளகா இல்லை, அதனால் பச்சை மிளகா, அப்புறம் ஆனியன். ஸோ இதுதான் செய்யும்போது பார்த்திங்கன்னா பட்டர் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் நம்ம பெருசாக கட் பண்ணியிருக்க வெங்காயம் இதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் உப்பு போட்டேன். அதுக்கப்புறம் மிளகாவுக்கு வந்து சில்லி சாஸ் இல்லை, சாரி, மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா அந்த ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்சுருக்க தண்ணி, கார்ன்ஃப்ளவர் தண்ணி எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் அதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். ஓரளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இல்லைனாலும் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி என்ன தான் இவ்வளோ பண்ணாலும் கேக்கு நைட்டு கட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே. ஆனால் என்ன மொக்க வாங்கிட்டோம். இதையோட நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு ஒட்டிகிட்டு இருந்தேன்ற மாதிரி ஆயிடுச்சு.